ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி கடைச்சல். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, வெள்ளை பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய 2 வெங்காயத்துக்கு 5 தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சின்ன ஜீரகம், பெருங்காயம் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு இதெல்லாம் பொரிஞ்ச அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, வெள்ளைப்பூண்டு இது எல்லாத்தையும் கொட்டி நல்லா பாதி வேக்காடு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கிட்டிங்கனாக்கா இது நம்மளுக்கு செய்கிறதுக்கும் ஈஸி. கூட வந்து பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப காரமும் இருக்காது. இது நல்லா ஒரு பாதி வேக்காடு வந்த அப்புறம் தக்காளியை கொட்டிடுங்க. தக்காளியை கொட்டி அது ஒரு நல்லா 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 வெந்து வர வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் உப்பு, மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னாக்கா கூட கொஞ்சம் காரம் வேணும்னாக்கா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு கொஞ்சம் வேக விடுங்க. அதுக்கப்புறமேட்டா இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதனால் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அப்புறமா வேக விடுங்க. வேக விட்டு நல்லா வெங்காயம், தக்காளிலாம் நல்லா குழஞ்சி வெந்த அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஊற்றிட்டு கொத்தமல்லியை வெட்டி போடுங்க. கொத்தமல்லியை வெட்டி போட்டுட்டு அது அப்படியே ஆறட்டும். நல்லா ஆறின அப்புறமேட்டா மத்து வச்சு கடைங்க. மிக்சியில் போட்டு அரைக்காதீங்க. மத்து வச்சு கடைங்க. இல்லாட்டினா இது மாதிரி மிக்சரில் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. இவ்வளோ தான். இது டிஃபன் பாக்ஸில் பசங்களுக்கு ஊற்றி கொடுத்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கறிவேப்பிலை பொடி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.